போராடுறோம்னு கூட சொல்ல முடியல. நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. நடவடிக்கை எடுங்க, உரிய நீதியை அந்த தங்கச்சி கொடுங்கன்னு சொல்லி போராட வந்தா நீங்க கைது பண்றீங்க. இது உண்மையிலேயே இது ஜனநாயகம் இருக்குதா? நீங்க தான் பத்திரிகை சுதந்திரங்க, கருத்து சுதந்திரம் கூட சொல்ல விடாம நீங்க வந்து கைது பண்ணி கொள்ள மாட்டாங்க. இது வந்து இது கொடுமையிலும் கொடுமை. இது கொடுமையிலும் கொடுமை. நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. நடவடிக்கை எடுங்கன்னு அறவழியில் போராட வர்றவங்க நீங்க எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. ஊடகத்துல நான் எதுக்கு போராடுறேன் அப்படிங்கறத பேசுறதுக்கு நீங்க எதுக்கு கைது பண்றீங்க? அத சொல்லவே விடாம நீங்க கைது பண்ண முடியும். இந்த கொடுமைக்கு அதிகபட்சம் 10 மாசம் இருக்கா? அதிகபட்சம் நிச்சயம் முற்றுப்புள்ளி வைக்கலன்னா பார்த்து நான் எதுக்காக போராடுறோம்னு கூட சொல்ல முடியல. நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. நடவடிக்கை எடுங்க, உரிய நீதியை அந்த தங்கச்சி கொடுங்கன்னு சொல்லி போராட வந்தா நீங்க கைது பண்றீங்க. இது உண்மையிலேயே இது ஜனநாயகம் இருக்குதா? நீங்க தான் பத்திரிகை சுதந்திரங்க, கருத்து சுதந்திரம் கூட சொல்ல விடாம நீங்க வந்து கைது பண்ணி கொள்ள மாட்டாங்க. இது வந்து இது கொடுமையிலும் கொடுமை. இது கொடுமையிலும் கொடுமை. நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. நடவடிக்கை எடுங்கன்னு அறவழியில் போராட வர்றவங்க நீங்க எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. ஊடகத்துல நான் எதுக்கு போராடுறேன் அப்படிங்கறத பேசுறதுக்கு நீங்க எதுக்கு கைது பண்றீங்க? அத சொல்லவே விடாம நீங்க கைது பண்ண முடியும். இந்த கொடுமைக்கு அதிகபட்சம் 10 மாசம் இருக்கா? அதிகபட்சம் நிச்சயம் முற்றுப்புள்ளி வைக்கலன்னா பார்த்து